அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, நாகர்கோவில் சந்திப்போட ரீடெவலப்மெண்ட் பணிகளை பற்றி தான் பார்க்க இருக்கோம். இங்கே முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா பார்க்கிங்குடைய வேலை வந்து முடிஞ்சிருக்கு. பார்க்கிங் ஏரியா வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிடுச்சு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4 மற்றும் 5வது பிளாட்பாரத்தோட புதிய பிளாட்பாரத்தோட பணிகள். இந்த பணிகள் பார்த்திங்கன்னா மண் நிறைக்கிற பணிகள் முடிஞ்சு சன் ரூப் அமைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. பணிகள் வந்து ரொம்ப தாமதம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இதோடைய டூரேஷன், இந்த கால அளவு பார்த்திங்கன்னா 8 மாதங்கள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போவே ஒன் இயர் ஆக போகுது. இன்னமும் இந்த பணிகள் வந்து முடிவு பெறலை. இன்னும் நிறைய வேலைகள் பாக்கி இருக்குது. ஸோ பணிகள் தொய்வு தான். எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இது முடியுமானா நிச்சயம் முடியாது. இந்த பணிகள் முடியாததன் காரணமாக டபுள் ட்ராக்கை கொண்டு வந்து இணைக்கிற பணிகள்லையும் தாமதம் தான். ஸோ ஏற்கனவே டபுள் ட்ராக் பழையாறு பிரிட்ஜ் வரைக்கும் இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை நேரடியாக கொண்டு வந்து பிளாட்பாரத்தோடு இணைக்கிறதுக்கு அந்த பணிகளும் தாமதத்தில் இருக்குது. ஸோ பணிகள் வந்து எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட குறைவான அளவு வேகத்தில் தான் நடைபெற்று வருது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம 1 மற்றும் 1A அந்த பிளாட்பாரத்துக்கான பணிகளை பற்றி பார்க்கலாம். இந்த பிளாட்பாரத்தில் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடைவெளியை தவிர மிச்ச முழுவதுமாகவே வந்து சன் ரூப்பை வந்து அமைச்சிட்ருக்காங்க. முழுமையாகவே ஒரு ட்ரெயினில் வந்து நாம் இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் நம்ம நனையாமலே ட்ரெயினில் ஏறுற மாதிரியான ஒரு சன் ரூப்பை வந்து இங்கே உருவாக்கியிருக்காங்க. அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதான் பார்க்கிங். ஏற்கனவே ஃப்ரண்ட்டில் வியூவில் பார்த்துருப்பீங்க. இந்த பார்க்கிங் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேஷன்லேயும் மல்டி லெவலில் கட்டுறாங்க. கோவில்பட்டி ஸ்டேஷனில் கூட மேலே ரூப் அமைச்சிருக்காங்க. அதாவது இந்த தகர சீட்டு மாதிரி இருக்கிறத வச்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்டேஷனாக இருந்தும் அந்த பார்க்கிங்க்கு 2 வீலருக்கு கவர் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. சும்மா பிளாட்ஃபார்ம் மட்டும் நல்லா காங்கிரீட்டாக உருவாக்கிட்டு பார்க்கிங்கை இப்போ வந்து ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இது நம்மளுடைய வண்டிகளை அங்கே விட்டுட்டு போகும்போது மழையிலையும் வெயிலையும் நனைய தான் செய்யும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் மேம்பட்டிருக்கலாம். ஸோ அங்கேயும் சன் ரூப் அமைச்சிருந்தாங்கன்னா வண்டிகளுக்கும் பாதுகாப்பாக இருந்திருக்கும். இனிமேல் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஏன்னா அதுக்கான பேஸ்மெண்ட்டும் அங்கே இல்லை. இப்போ வந்து அது செய்கிற மாதிரி இருந்தால் அதையும் முழுமையாக செய்து முடிச்சுட்டே இதை திறந்துருக்கலாம். ஆனால் அது பண்ணலை. பார்க்கலாம் நண்பர்களே, பின்னாடி இதை உருவாக்குறாங்களா அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 1வது பிளாட்பாரத்தில் நடந்து போயிட்டுருக்கோம். நம்மளுடைய இடது பக்கம் வர்றது தான் 1A பிளாட்ஃபார்மும் 1வது பிளாட்ஃபார்மும் பார்த்திங்கன்னா இதோடைய எண்டு வரைக்கும் 1Aவோட பிளாட்ஃபார்ம் அதை தாண்டி அங்கே கேட் வரைக்கும் நீளமாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இந்த ட்ரெயின் நிற்குது பார்த்திங்கன்னா அந்த 2வது ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வரைக்கும் இருக்கிற பணிகளை வந்து முடிச்சிட்டாங்க. ஏற்கனவே நம்ம லாஸ்ட் அப்டேட்டில் பார்த்துருப்பீங்க. இங்கே கீழே வந்து தரையோட இந்த ஃப்ளோர் காங்கிரீட் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த பணிகள் எல்லாமே முடிச்சிட்டாங்க. இந்த 1A மற்றும் 1வது பிளாட்ஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% பணிகள் வந்து முடிவடைஞ்சிருச்சு. அதே மாதிரி 2 மற்றும் 3 பார்த்திங்க அப்படின்னா இந்த சன் ரூப் அமைக்கிறதுக்கான பணிகள்லாம் நடைபெற்று வருது. இந்த பணிகள் பார்த்திங்க அப்படின்னா அதிக வேகத்தில் இல்லை, நிதானமாக தான் நடைபெறுது. நம்ம எதிர்பார்க்கப்பட்ட நேரத்தில் இது முடிய போகிறது இல்லை போல் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்மளுடைய அப்டேட்டில் இதை பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.